சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தைக்கு மோதிரம், பாமகவிற்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி முதல் முறையாக 2004 லோக்சபா தேர்தலிலும் 2006 சட்டசபை தேர்தலில் அம்பு சின்னத்தில் போட்டியிட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட திருமாவளவன் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதையடுத்து 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலும், கடந்த லோக்சபா தேர்தலில் மோதிரம் சின்னத்திலும் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிட்டது. இந்நிலையில் இந்த முறை சட்டசபை தேர்தலிலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மோதிரம் சின்னத்தை தேர்தல் கமிஷன் ஒதுக்கியுள்ளது. இதேபோல் சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் தேர்தல் கமிஷனால் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி வியாழனன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கட்சிக்கு பழையபடி மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும், புதுச்சேரி மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஒப்புதல் கடிதத்தை இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது ஏற்கனவே எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாம்பழ சின்னம் இடையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அந்த பிரச்சனை தீர்வு ஏற்பட்டு இப்பொழுது மீண்டும் மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் தலைமை ஆணையரால் வழங்கப்பட்டிருக்கிறது.